ஓம் நமோ வெங்கடேஷாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தினமும் நடக்கிற பள்ளியறை பூஜை ரொம்ப விசேஷமானது. இந்த பள்ளியறை பூஜையின் போது முருகனை தரிசனம் செய்கிறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், தம்பதிகளின் ஒற்றுமை வளரும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், நோய் நொடிகள் நீங்குங்கிற மாதிரியான நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பள்ளியறை பூஜையில் முருகனை தரிசனம் செய்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கூட்டமே இல்லாதப்போ கொஞ்சம் பேரில் அவசியம் லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சும் நீங்களும் பள்ளியறை பூஜையின் போது முருகரை தரிசனம் செய்துட்டு வாங்க. இதே தான் சொல்லுவீங்க. இந்த பள்ளியறை பூஜை கோயிலில் எந்த டைமில் செய்வாங்க, எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பள்ளியறை பூஜையின் போது கோயில் உள்ள என்ன நடக்குங்கிறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ ரீசெண்டாக நான் தரிசனம் செய்துட்டு வந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பள்ளியறை பூஜையின் போது தரிசனம் செய்யணும்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 5:30 மணிக்கு காலையில் விஸ்வரூப தரிசனம், அதுக்கப்புறம் கொடிமர பூஜை இருக்கும். இது ரெண்டும் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். காலையில் 6 மணிக்கு மூலவர் அபிஷேகமும், சாயந்தரம் 6 மணிக்கு தங்கத்தேர் வடம் பிடிக்கிறதும் இருக்கும் உற்சவருக்கு. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபுல் டே கோயில் ஓப்பனில் தான் இருக்கும். நைட் ஒரு 8 மணி போல் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 100 ரூபாய் தரிசனம் முடிவடைந்தது, இதுக்கு மேலே சுவாமி தரிசனம் செய்யணுன்னா ஃப்ரீ தரிசனத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதுவுமே ஒரு 8:30 மணி போல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீ தரிசனம் அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, ஃப்ரீ தரிசனம் 8:30 மணியோட முடியுது அப்படின்னு. நீங்கள் ஒரு 8 மணி போல் 100 ரூபா தரிசனத்தில் கூட போகலாம். அது கொஞ்சம் நடக்கிறது கம்மியாகும். இல்லைன்னா ஃப்ரீ தரிசனத்தில் கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். எதில் போனாலுமே பொது தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பள்ளியறை பூஜை. தரிசனம் முடிச்சுட்டு எல்லாம் வெளியில் போனோன்னா பள்ளியறை பூஜைக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் பேர் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். கடைசியாக அன்றைக்கி நாங்கள் போனோம். மூலவர் தரிசனத்தை பார்க்குறப்போ முருகன் சந்தன அலங்காரத்தில் தான் இருந்தார். பள்ளியறை பூஜைக்கு கோயில் ரெடியாகிறப்போ ஸ்க்ரீன் போட்டுட்டாங்க, அபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்னாங்க. அபிஷேகம்னா பால் தயிர் அந்த மாதிரி இல்லை, அது என்ன அபிஷேகம் தெரில, ஏன் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்கன்னு கேட்டதுக்கு அபிஷேகம் அப்படின்னாங்க. கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் விளக்கணுன்னு அதே சந்தன அலங்காரத்தில் தான் இருந்தார். கிரீடத்தில் மல்லிப்பூ சுற்றி இருந்தாங்க. கொடிமரத்துலேருந்து பார்க்குறப்பவே முருகன் நல்லா கிளியராக தெரிவார். ஏன்னா நடுவில் யாரும் இருக்க மாட்டாங்க. நட்சத்திர ஆரத்தி தீபாரத்தியெல்லாம் காமிக்கிறாங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தா சண்முகர் சன்னதியை பார்த்த மாதிரி அந்த சைட் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அது எதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிய வந்தது, சண்முகர் சன்னதியில் உற்சவர் சண்முகருக்கு அபிஷேகம் செய்வாங்களாம். பூஜைகள்லாம் செய்து தீப ஆரத்தி காமிச்சு, மேபி அது அவங்க சீஃப் ஐயராக இருக்கலாம். அவங்க அப்படியே ஃபஸ்ட்டு கையில் தூக்கிட்டு வராங்க கொடிமரம் வரைக்கும். அப்படியே முருகர் நம்மளை நோக்கி வர்ற மாதிரி இருக்கும். வெளியில் வந்தோன்னா அவர் தன் தலை மேலே குட்டி சண்முகரை வைக்கிறார். அந்த குட்டி சண்முகர் மேலே மல்லிப்பூ சுற்றிருக்காங்க. பிரதட்சிணம் போகிறாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், இவர் பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா பள்ளியறை பூஜை பார்க்க முடியாது, போய் வள்ளியம்மன் சன்னதியில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் மட்டும் அங்கேயே நின்னார். போவோம், விடலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி பிரதட்சிணம் 2 ரவுண்டு உள் பிரகாரத்தை ஒட்டி இந்த தட்சிணாமூர்த்தி வள்ளியம்மன் சன்னதியெல்லாம் இருக்கும்ல, பிரதட்சிணம் போனாங்க. அவங்க கூடவே தான் போனோம். அவ்வளோ அழகாக இருக்கார். அப்படியே திருமலையில் போக ஸ்ரீனிவாச பெருமாள் ஒரு ஹைட்டில் இருப்பார்ல, அந்த ஹைட்டில் தான் இந்த உற்சவர் சண்முகர் இருக்கார். 3வது ரவுண்டு நாங்கள் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கிட்ட நின்றுட்டோம் 3 பேரும். பின்னாடியே தானே போய் பார்க்குறோம், அவரை முன்னாடி பார்க்கலாம் 3வது ரவுண்டு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அங்கேருந்து ஒரு ஐயர் வந்து, எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, போய் இந்த படிக்கிட்ட யாராச்சும் ஒருத்தர் போய் உட்காருங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இவர் என்ன படிக்கிட்ட உட்கார சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே 3வது ரவுண்டுக்கு உற்சவர் சண்முகர் போயிட்டார் எங்களை தாண்டி. மறுபடியும் அதே ஐயர் வந்து, ஏம்மா உட்காரதானம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது வள்ளியம்மன் சன்னதி, வள்ளி அம்மனை நம்ம தரிசனம் செய்கிறோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி இருக்கிற சன்னதிக்கிட்ட இருந்தோம்னா நம்ம தரிசனம் செய்யலாம். அந்த சைடு உள் பிரகாரத்தை பார்த்த மாதிரி இருப்பாங்க. அந்த வள்ளியம்மன் சன்னதிக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பிரகாரம் இருக்குது. நம்ம 100 ரூபா தரிசனம்லாம் புக் பண்ணால் அந்த சைடாக தான் கோயில் உள்ள வருவோம். அங்கே பார்த்தா அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க பேரிகேட்க்கு பேக் சைடில். ஆனால் இவர் வந்து அந்த படியிலே போய் உட்கார சொன்னாரா, ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. கீழ்படியில் தான் போய் உட்காந்தா அது இடமே பத்தலை. ஏம்மா மேலே உட்காருமா அப்படின்னு மறுபடியும் வந்து சொல்லிட்டு போனார். எல்லாம் அந்த சைடு உட்காந்துருக்காங்க, என்ன இவர் நம்மளை மட்டும் மேலே உட்கார சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன அங்கே நடக்குன்னே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நம்மளை துரத்தி விட்ருவாங்களோ அப்படின்ட்டு வேறு எனக்கு ஒரு பயம், இடம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அங்கேன்னு வந்து இங்கேயே உட்காரு, ஓரமாக உட்காந்து பாரு அப்படின்னாரு.
என் ஹஸ்பண்ட்லாம் இந்த சைடு அந்த சைடே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டதுக்கு. இங்கே தான்மா நடக்கும் அப்படின்னாங்க. அதாவது அந்த படியில் நான் உட்காந்துருக்கேன், பேரிகார்டுக்கு அந்த சைடு தான் மற்ற பக்தர்கள்லாம் இருக்காங்க. 4வது பிரதட்சணம் போகிறார். லாஸ்ட்டு 2 பிரதட்சணம் புஷ்ப பல்லக்கில் அழிச்சிட்டு போகிறாங்க உற்சவர் சண்முகரை. அந்த புஷ்ப பல்லக்கு ஃபுல்லாக பூ. அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, நான் இது வரைக்கும் 10-15 தடவை பள்ளியறை பூஜை பார்த்துருக்கேன், பட் இன்றைக்கி புஷ்ப பல்லக்கில் வச்சு அழைச்சிட்டு போகிறத இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னாங்க. புஷ்ப பல்லக்கில் உற்சவ சண்முகரை உட்கார பண்ணி முன்னாடி 2 தீப்பந்தம் பிடிச்சி மேலே தாளங்களோட நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பிரதட்சிணம் வராங்க. அது அந்த படியிலேருந்து உட்காந்து பார்க்குறப்போ அவர் அந்த சைட்லேருந்து வர்றப்போ நல்லா கிளியராக தெரியுது. ஃபுல்லாக மல்லிப்பூ சுற்றின புஷ்ப பல்லாக்கில் உற்சவர் சண்முகர் ரொம்ப அழகாக இருந்தார். 6 பிரதட்சிணம் முடிஞ்சு வள்ளியம்மன் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வெள்ளி திருச்சியில் பல்லக்கை உட்கார வைக்கிறாங்க. அந்த சைடு என்ன நடந்துச்சுன்னு இந்த சைடு படியில் உட்காந்துருக்கிறதுனால எனக்கு தெரியாது. சில பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் உற்சவர் சண்முகரை மட்டும் வள்ளியம்மன் சன்னதிக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க. வள்ளியம்மன் சன்னதிக்குள்ளே தான் பள்ளியறை பூஜை. இந்த சைடு படியில் உட்காந்துருக்கும்போது கதவை அடைச்சி தான் இருந்தது. எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க, மறைக்காமல் உட்காருங்க அப்படின்ட்டு. அதனால நல்லா செவத்தோட செவராக சாஞ்சு என்ன நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக இருக்கிறப்போ கதவு திறந்துட்டாங்க. படியில் உட்காந்துருக்கேன். உள்ள, அதாவது வள்ளியம்மன் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற இடம், அது சன்னதி உள்ள சொல்கிறேன், ஊஞ்சலில் நல்ல பெரிய ஊஞ்சல், அதில் மல்லிப்பூ சுற்றின சண்முகர் கண்ணாடி பார்த்து உட்காரிக்கிறாங்க. நம்ம டைரெக்டாக சண்முகரை பார்க்க முடியாது, சண்முகரோட பேக் சைடை தான் பார்க்க முடியும் அந்த படியில். இல்லை அதுக்கப்புறம் உட்காந்துருக்கிறவங்க யாருக்குமே. அந்த கண்ணாடியில் அவர் தெரிகிறார் பார்த்திங்களா, அதை பார்க்குறது ரொம்ப விசேஷமாக அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. ஊஞ்சலில் உட்கார வச்சு ஊஞ்சல் ஆட்டுறாங்க. ஒரு 6-7 ஐயருங்க மந்திரம் சொல்கிறாங்க. நான் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து பக்கத்துலேயே நின்று அந்த ஊஞ்சல் ஆட்டுறாங்க. அந்த ஊஞ்சல் ஆட ஆட அவர் முகம் கண்ணாடியில் தெரியுது. அவ்வளோ அழகாக அந்த பள்ளியறை பூஜை பார்க்குறது. ஃபியூ மினிட்ஸ் தான். அடுத்த உடனே நைவேத்தியம் செய்கிறாங்க. மறுபடியும் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி ஆர்த்தி காமிக்கிறாங்க. அதாவது அந்த டைமில் நம்ம சண்முகரை பார்க்குறது எல்லாமே சண்முகருக்கு விக்கிரகத்துக்கு பேக் சைடாக தான் இருக்கும். அவர் முகம் கண்ணாடியில் பார்க்குறோம்ல, அதுதான் அந்த பள்ளியறை பூஜையில் விசேஷமேவான். அந்த விசேஷமான தரிசனம் அவ்வளோ கிட்ட படியில் உட்காந்து பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவங்க மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த ஊஞ்சல் ஆட்டாட்ட அவர் முகம் திருமுகம் கண்ணாடியில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதை முடித்ததுக்கப்புறம் ஐயர் வராங்க. உள்ளே ஸ்க்ரீன் போட்டாங்க. ஒரு மாங்கல்யம் கயிறு இருக்குல்ல, தாலி கயிறு, அதை வச்சுட்டு யாருக்காச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது 20 ரூபாயாம். நான் தாலி செயினில் தான் தாலி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த தாலி கயிறு தேவையில்லை, இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு இல்லை யாருக்காச்சும் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன் நான். தாலி கயிறு அது ரொம்ப விசேஷமாக. அப்போ அவர் கொடுக்கும்போது சொன்னார், கல்யாணம் ஆகிறவங்க இதை கட்டிக்கிட்டா தம்பதிகள் ஒற்றுமை வளரும் அப்படின்னு சொல்லி அது வாங்கி வச்சுருக்கேன் நான். சரி வீட்டிலே அது இருக்கட்டும் அப்படின்ட்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டு மீதி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இம்மிடியேட்டாக அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே போக சொல்லிடுறாங்க. வெளியில் வர்றப்போ ஒரு பக்தராக இல்லை ஸ்டாஃபான்னு தெரியல, ட்ரை ஃப்ரூட்ஸ் பிரசாதம் கொடுத்தாங்க. தினை மாவு கொடுக்குறாங்க பிரசாதமாக இந்த பள்ளியறை பூஜைக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வெளியில் வர்றப்போ மணி 10:30. ஸோ 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது அன்றைக்கி இருக்கிற க்ரௌடை பொறுத்து தான் இந்த பள்ளியறை பூஜை இருக்கும். நான் போன அன்றைக்கு 9 மணிக்கு கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. மூலவர் அபிஷேகம். ஃபஸ்ட்டு மூலவர் அபிஷேகம். நீங்கள் கொடிமரத்துலேருந்து தாராளமாக மூலவரை ரொம்ப அழகாக பார்க்கலாம். அடுத்து சண்முகர் சன்னதியில் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு சைடு தான் நம்ம பார்க்க முடியும். அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஏதாவது மிஸ் பண்ணிவிடுவோம். சண்முக சன்னதியில் கொஞ்சம் பேர் நின்று பார்க்குறாங்க. பட் எப்படியுமே சண்முகர் வெளியில் தான் வரப்போகிறார். அவர் அங்கேயும் வச்சு பார்த்துக்கலாம். பிரகாரம் சுற்றி பிரதட்சணம். நான் போன அன்றைக்கு 6 ரவுண்டு, அதில் கடைசி 2 ரவுண்ட் புஷ்ப பல்லக்கில் அழைச்சிட்டு வராங்க சண்முகரை. அதுக்கப்புறம் எல்லாருமே வள்ளியம்மன் சன்னதிக்கு இன்னொரு கதவு இருக்குது. அந்த கதவு கிட்ட வெளியில் உட்காந்துருக்காங்க. வெளியிலேருந்தே உட்காந்துருக்காங்க நிறைய பேர். பள்ளியறை பூஜை இந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எனக்கு தெரியும். எப்படி நடக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த படியில் உட்காருன்னு சொல்லும்போது கூட அவர் என்னை துரத்தி விட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் போய் உட்காந்தேன். ஆனால் நினச்சே பார்க்கல, ஃப்ரண்ட்டில் இருந்து பள்ளியறை பூஜையை அவ்வளோ பக்கத்தில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவசியம் நீங்களும் இந்த பள்ளியறை பூஜையில் உற்சவர் சண்முகரை பாருங்கள். பள்ளியறை பூஜை செய்கிறது சண்முகருக்கு வள்ளியம்மன் சன்னதியில் போய் உட்கார பண்ணுறாங்க. இதில் இன்னொரு பெரிய பாக்கியம் என்னென்னா,
மறுநாள் காலையில் நான் அபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அந்த அபிஷேகத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். 5 மணிக்கு கோயில் உள்ள அலோவ் பண்ணாங்க. அதே தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கிட்ட தான் க்யூ அபிஷேகம் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு. அப்படி பார்த்தாலே வள்ளியம்மன் சன்னதி ஓப்பனில் இருந்தது. வள்ளியம்மன் பார்க்கலாம் நம்ம. அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா நைட்டு உள்ளே போனவர் நான் பார்க்குறப்ப தான் வெளியில் அழைச்சிட்டு வந்தாங்க. உள்ளேருந்து அழைச்சிட்டு வந்து அந்த பூப்பல்லக்கில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே பின்பக்கமாக கோயில் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விஸ்வரூப தரிசனம். அந்த உற்சவர் சண்முகரை அந்த பூப்பல்லக்கில் உட்கார வைக்கிறாங்கள, அப்போ சுப்பிரமணிய சுப்பிரபாதம் சொல்கிறாங்க. ஒரு 6-7 ஐயருங்கெல்லாம் சேர்ந்து அப்படியே வெங்கடேஷ சுப்பிரபாதம் கேட்ட மாதிரியே தான் இருக்கும். வார்த்தைகள் தான் மாறுமே தவிர அவங்க சொல்கிற அந்த இதெல்லாம் தவ சுப்பிரபாதம் அதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே சேம் லைக் வெங்கடேஷ சுப்பிரபாதம். அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு கண்ணுக்குள்ளார அப்படியே போக ஸ்ரீனிவாச பெருமாளை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. 2 பேருக்குமே பெருசாக வித்தியாசம் இல்லை. இவர் வேல் வச்சுருக்காரு அவ்வளோதான். ஏன்னா அதே ஹைட்டு தான் 2 பேருமே. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நைட்டு போனவர் வெளியில் வர்றதையும் நமக்கு பார்க்குறதுக்கு கொடுப்பனம் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அவரை பின்பக்கமாக அழைச்சிட்டு கோயில் உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளார இவங்க சுப்பிரபாதம் விண்ணப்பிக்கிறாங்க. அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி விண்ணப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விஸ்வரூப தரிசனம் இருக்கும். 6 மணிக்கு தான் அபிஷேகம். இந்த விஸ்வரூப தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடிமர பூஜை இருக்கும். கொடிமர பூஜை அதை பற்றியும் அட்டன் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கொடிமர பூஜை அட்டன் பண்ணணுன்னா நம்ம எந்த டைமில் ஜாயின் பண்ணி எப்படி தரிசனம் செய்கிறது அப்படின்னு சொல்லி அதுவும் சூப்பராக இருக்கும். கொடிமர பூஜையுமே ரொம்ப விசேஷம் பார்க்குறது. இது கரெக்டாக அபிஷேகம் டிக்கெட்டும் சேர்ந்தாப்பில் புக் பண்ணதுனால பள்ளியறை பூஜையிலையும் பார்த்துட்டு காலையில் அவர் வெளியில் வர்றதும் அபிஷேகத்தப்போ பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பிளெஸ்ஸிங்காக இருந்தது. இது நான் சொல்கிறது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு தெரியல. ஆனால் அந்த டைமில் யாரும் இல்லாதப்போ கோயிலில் அந்த சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற கொடிமரம் அந்த கிட்டலாம் கொஞ்சம் பேர் தான், ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அவ்வளோ கம்மி பேரில் நம்ம உற்சவர் மூர்த்திகள் பார்க்குறோம், மூலவரை பார்க்குறோம். நீங்கள் சர்வ தர்ஷனத்திலே ஃப்ரீ தரிசனத்திலே கடைசியாக போங்களேன், யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. 2 நிமிஷம் நல்லா பொறுமையாக பார்க்குறதுக்கும் விடுறாங்க. ஏன்னா இந்த ஃப்ரீ தரிசனம் எப்போ முடியுதுங்கிறது அது அன்னன்னைக்கு பொறுத்து. அதனால தான் நார்மல் டேஸில் போங்க. அந்த பிரதட்சிணம் வரும்போது ஒரு சன்னதிக்கிட்டே இருந்து ஏதோ பூஜை செய்கிறாங்க. அப்படி தான் அவரை பிரதட்சிணம் அழைச்சிட்டு வராங்க உள்பிரகாரம். இந்த எல்லாமே நடக்கிறது பார்த்திங்கன்னா முருகன் இருக்கார்ல மூலவர், அவரை ஒட்டி இருக்கிற உள்பிரகாரத்தில் தான் வள்ளியம்மன் சன்னதி இருக்கும். தட்சிணாமூர்த்தி சன்னதி, வள்ளியம்மன் சன்னதி, அங்கே தான் எல்லாமே பிரதட்சிணம் வரதும் அந்த பிரகாரத்தை சுற்றி தான். ஏன்னா அதுக்கடுத்து வெளியில் ஒரு பிரகாரம் இருக்குது, அங்கே வெயிட் பண்ணாதீங்க. உள்ளே இருக்கிற பிரகாரத்தில் வெயிட் பண்ணுங்கள். மூலவரை பார்த்த மாதிரியே வெயிட் பண்ணுங்கள். வெளியில் கொடிமரத்துக்கிட்ட அங்கே எல்லாம் நிற்பாங்க, ஒரு 10 பேராச்சும். அப்படியே வெயிட் பண்ணுங்கள், அப்படியே பிரதட்சிணம் போங்க. பட் அது என்னவோ பாக்கியம்னு சொல்கிறதா என்னன்னு தெரில, அவர் போய் உட்கார சொன்னதுனால எங்களுக்கு படியில் இடம் கிடச்சிது. இல்லைனா அந்த பேரிகேடுக்கு அந்த சைடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பக்தர்கள். அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். போயிடலாம், அப்படியே போய் ரீச் ஆகிடலாம். பின்னாடி இருந்தாலுமே நல்லா கிளியராக தெரியும். ஏன்னா 4 படிக்கு மேலே தான் சன்னதி, வள்ளியம்மன் சன்னதியே. ஸோ நல்லாவே தெரியும். ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது நீங்கள் அட்டன் பண்ணிருக்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ரொம்ப விசேஷமாக அந்த கண்ணாடியில் வள்ளியம்மன் சன்னதியில் இருக்கிறப்போ சண்முகரை தரிசனம் செய்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ மற்ற கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் நேரில் தரிசனம் செய்துட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தினமும் நைட்டு நடக்கிற பள்ளியறை பூஜை, அதாவது முருகரை தூங்க பண்ணுற பூஜை பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ.